அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம்ஸ் டு பியா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுமையாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்துட்டு சோம்பேறி சிக்கன், அதாவது லெசி சிக்கன் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோம்பேறி பீஸா, லெசி பீஸா. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? இந்த சோம்பேறி பீஸாவுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் ஒரே ஒரு சுட்ட சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முட்டை, 2 ஸ்லைஸு சீஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்துட்டு சால்டட் சீஸு. ஸோ வந்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதோட ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்துட்டு இந்த ஸ்டஃபிங் தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டஃபிங் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பெரிய சைஸ் வந்துட்டு தக்காளி, அதுவும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பேனில் லைட்டாக ஆயில் விட்டு ரெண்டையுமே நல்லா வந்துட்டு மேஷ் ஆகிற மாதிரி வதக்கி மட்டன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து நல்ல கோல்டனிஷ் ஆகிற வரை, பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிளறி இறக்கிக்கணும். நெக்ஸ்ட் அது மேலே வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டஃபிங்கோட ப்ராசஸ் இதான், சிம்பிளாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத சட்டு புட்டுன்னு பார்த்துடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பை வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தோசைக்கல் வந்துட்டு அடுப்பில் வைக்கணும். சிம்பிளாக வந்துட்டு ஈஸியாக ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாங்க இந்த சோம்பேறி பீஸாவை, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் லைட்டாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். லேஸாக ஹீட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ராசஸ்ஸு. இதில் இப்போ சுட்ட சப்பாத்தி வைக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த முட்டையை வந்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி எடுத்துக்கலாம். ஹீட் ஆகட்டும். எக்கு வந்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் இதில் வந்துட்டு டாப்பிங்ஸாக வந்துட்டு ஹெர்ப்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ நான் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக செய்கிறேன். ஸோ இப்போ லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பீசஸ் ஆஃப் ஸ்லைஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? லைட்டாக ஒரு 4 பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது, பார்த்தீங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், இந்த எக் மிக்சர் இருக்குல்ல, அதை மேலே வந்துட்டு ஊற்றணும். இப்போ நம்ம சீஸ் அடியில் ஆட் பண்ணியிருக்கோம்ல, நம்ம சப்பாத்தி வச்சுருக்கோம், இப்போ முட்டை போட்டிருக்கோம், ரெண்டுமே தனித்தனியாக வந்துட்டு பிரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம அந்த லேயருக்கு அடியிலேயே சீஸ் வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலேயே நம்ம ஒரு பீசஸ் ஆஃப் ஸ்லைஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிஸானாலே எல்லாருக்குமே மேலே அந்த ஸ்லைஸ் தானே ஞாபகம் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இந்த சீஸ் வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம திருப்பி போடக்கூடாது, திருப்பி போட்டால் வந்துட்டு நல்லா இருக்காது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நான் வீடியோவில் சொல்லலை, பட் வந்துட்டு ஒரு ஸ்பைஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்துட்டு எனக்கு எல்லாத்துக்கு மேலேயும் டாப்பிங்ஸ் போட பிடிக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த ஆனியனை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சிக்கன் பவுடர் போட்டு நல்லா எண்ணெயில் வந்துட்டு பொரிச்சு வச்சுருவேன். ஸோ அந்த டாப்பிங்ஸ் தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் வீடியோவில் சொல்லலாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி டாப்பிங்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் பதிலாக நான் இதை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகட்டும்.
அப்படி அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்மளுடைய பீஸா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம சிம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்து என் வரை நம்ம சிம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கோதுமை மாவு சப்பாத்திக்கு பதிலாக மைதா மாவு சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்துட்டு இந்த டைமில் ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்துட்டு நான் இதை வந்துட்டு கிளறிக்கிட்டு இருக்கேன். பட் அப்படி கிளறக்கூடாது. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய வந்துட்டு பீஸா ரெடி வித்தின் 2 மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சிம்லே வந்துட்டு ஹீட் ஆகும். ஓகேங்களா. இப்போது நம்மளுடைய பீஸா ரெடி. எவ்வளோ சீஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்துட்டு நம்ம லைட்டாக ஆறினோடனே, ரொம்ப சுட சுட சாப்பிட முடியாது, லைட்டாக ஆறினோடனே நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நம்ம சோம்பேறி பீஸாவை கட் பண்ணலாமா. முடிஞ்ச வரையும் கட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. பார்த்தீங்களா எவ்வளோ சீஸியாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட் பண்ணிடலாமா. சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்குகிற பீஸா மாதிரியே இருக்குது. பட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். ஓகேங்களா. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி டேஸ்டிங். சூப்பர் டேஸ்ட்.